மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவனுடைய சிந்திக்கும் திறன். மனித இனத்தால் மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியும் என்று தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. மனுஷனால் மட்டும்தான் பசிச்சா கூட சாப்பிடாமல் இருக்க முடியும். பிற உயிரினங்கள் எல்லாம் பசித்தால் புசிக்கும். அதுக்கு ருசி அப்படின்லாம் பெரிய விஷயம் தெரியாது, பசி தெரியும் அவ்வளோதான். ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் ருசியும் தெரியும். இந்த வெரைட்டி அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போது மனிதனுடைய இந்த சிந்திக்கும் திறன் இருக்கு இல்லையா, இந்த சிந்திக்கும் திறன் என்பது தனக்கும் பிறருக்கும் பயனுள்ள வகையில் இருந்தால் வாழ்க்கை முன்னேறும். அந்த மனிதனுக்கும் முன்னேறும், அவனை சார்ந்திருக்கின்ற மற்றவர்களுக்கும் முன்னேறும். ஆனால் இந்த சிந்திக்கும் திறன் அழிவை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் அணுகுண்டு தான் வீசப்படும், பெட்ரோல் குண்டு வீசப்படும், எல்லா விதமான துன்பங்கள் நடக்குது. ஆனால் ஏன் மனசு மாறி மாறி இருக்குன்னா மனசின் இயல்பு அப்படித்தான். அதனால தான் பெரியவங்க நம்முடைய கல்வி முறையில் ஒழுக்க கல்வியை கொடுத்தாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அறிவினால் ஆவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை அப்படின்னு சொல்கிறார். மற்றவங்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பார்க்க தெரியலன்னா அவன் புத்திசாலியாக இருந்தால் என்ன பயன்னு வள்ளுவர் கேட்குறார். அப்போ மனிதனால் மட்டும்தான் தனக்கும் பிறருக்கும் என்று சிந்திக்க முடியும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க, பிறருக்கும்னு சொன்னால் அந்த பிறர்லாம் வில்லங்கமாக தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்போ அந்த வில்லங்கத்தனத்தை நம்ம போக்க முடியுமான்னா மற்றவங்க மனசை நம்ம மாற்றவே முடியாது. அப்போ என்ன செய்ய முடியும்னா நம்முடைய மனசை மட்டும்தான் நம்ம மாற்றிக்க முடியும். அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு வில்லங்கம் செஞ்சால் கூட அதை எப்படி நல்ல விளைவாக மாற்றுறது, தனக்கு சாதகமாக மாற்றுறது அப்படிங்கிறது உங்கள் மனசில் தான் சூட்சமாக இருக்குது. அப்போ மனசு அவ்வளோ மந்திர சக்தின்னு சொன்னால், மனம் என்பது பெரிய மந்திர சக்தின்னு சொன்னால், அந்த மந்திர சக்தியை பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. அதுக்கு இன்றைய நவீன உலகிலே மிக துல்லியமான வழிமுறை என்பது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் என்பது ஆகும். NLP படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கே ராஜாவாயிடுவீங்க. உங்கள் மனசை நீங்கள் இயக்குவீங்க. துக்கமோ வேதனையோ வேறு எந்த விதமான துன்பியலோ உங்களை தொந்தரவு செய்யாமல் வழிவிட்டு விலகி நிற்கும். வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவத்திலும் நீங்கள் படிப்படியாக பெற்று முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். நிம்மதி அன்றாட நிகழ்வாக இருக்கும். சாதனை என்பது உங்களுடைய படிக்கட்டாக இருக்கும். மனசு மட்டும் உங்கள் சொல்கிறபடி கேட்டுருச்சுன்னா அதை விட மிகப்பெரிய சொர்க்கம் எதுவுமே இல்லைன்னு அறிஞர்கள் மட்டுமல்ல, தத்துவியலாளர் மட்டுமல்ல, ஆன்மீகவாதிகளே சொல்கிறாங்க. மனசு தான் மாங்கல்யம்னு சொல்கிறாங்க. அப்போ மனதை இயக்குகின்ற இந்த துல்லிய வழிமுறையை அறிந்து கொள்வதற்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான மனவேதனையும் துன்பம் இருந்தாலும் கவுன்சிலிங் செய்கிறேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டணம் உண்டு. வாழ்க்கையில் நிம்மதியாக வாழுங்கள். வாழ்க வளத்துடன். நம்ம வி ரங்கநாதன் விஆர் NLP சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டிங்குன்னு தட்டி விடுங்க.